புளி சேர்க்காம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னா, இந்த வீடியோல நான் உங்களுக்கு செஞ்சு காட்டப் போறேன். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். இந்த பாத்திரம் சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சூடானதும் மீடியம் சைஸ் வெங்காயத்த குண்டு குண்டா கட் பண்ணி இதிலேயே சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பத்த தேங்காவ கட் பண்ணி அதையும் இதோடவே சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் அதையும் இதிலேயே சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பல்லு பூண்டு அதையும் இதோடவே சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸ் தக்காளியா அதையும் குண்டு குண்டா கட் பண்ணி இதிலேயே சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி கொடுக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே வதக்குனாதான் இந்த பச்சை வாசம் போகும். இதை தட்டு போட்டு மூடி நீங்க வேக வச்சீங்கன்னா அவிச்ச மாதிரி ஆயிடும். தட்டு இல்லாம இப்படியே இதை வதக்கியே நம்ம வேக வைக்கலாம். இது நல்லா வெந்தாதான், வதக்கி வெந்தாதான் இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நிறைய பேருக்கு மீன் குழம்புனாலே பிடிக்காது. அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு இந்த ஸ்டைல்ல செஞ்சு பாருங்க. உண்மையாவே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். பாருங்க, இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார்ல சேர்த்து கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதை சேர்த்து கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கிறேன். இது தனியா வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் சின்ன சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணி இதிலேயே சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் 1 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கிறேன். இதோட ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இதோட தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு இதை எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கருகக்கூடாது, எப்பவும் போலதான் செவக்க வரணும். வந்ததும் இதோட கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ அரைச்ச விழுத இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இந்த அரைச்ச விழுதும் இந்த மசாலாவும் நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். இப்போ இதில் எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் எதுக்கு நடுவில் நடுவில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்குறேன்னா, இந்த மீன் குழம்புக்கு இந்த கொத்தமல்லியோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் எடுத்திருக்க மீன் பாறை மீன் தான். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கொதிச்சதுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் ஒன்று ஒன்றா இந்த மீனை எல்லாத்தையுமே இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டில் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுமே ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. இது சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு பிடிக்காதவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்க.